இல்ல புளியாங்கோட்டை கிராமணி இந்த ஊரு நீதான புலார் கவுண்டர் பிள்ளையார் கவுண்டர் அப்படியா ஏமா நீ யாரு நீ முதல்ல சொல்லு பாக்கலாம் பட்டு பட்டு நான் யாருன்னு தெரியணும் ஆமா அதானே தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவனுக்கு மாலை பிறந்து முருகப்பெருமானை மாலையிட்டு என் பெயர் தான் தெய்வா என்று இருப்பார்கள் தம்பி பொட்டரன் பேர் ஏடா புண்ணாவை விட்டா தம்பி அவன் தான் ஒண்ணு வாங்கிட்டு போனா நீ எதை வாங்கிக்க போறே தெரியல நான் எட்ட நின்று பேசுவேன் அப்படியா பழம் எப்படி வருது தெரியுமா சின்ன பிள்ளைகளுக்கு பச்சை குத்துவ புரி சொல்லுவ ஏழை கயிறு முறி கயிறு சாம கயிறு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அது மட்டுமா நான் கண்ணியை கழியா கண்ணியா தம்பி அது மட்டுமா எப்படி தெரியுமா அது மட்டுமா நான் பாவமானி நீலமானி
ஏன் வாங்கி வந்து பாத்தியா அதெல்லாம் புடுக்கூடாது இனிமே நீ அங்க சேர்ந்து அதனால அடிக்கூடாது. இது தப்பு இல்ல. அழகா கோழி எடுத்து போடுறா. பாலமணி பாலமணி, நீலமணி கோலமணி எல்லாம் பச்சைமணி, பாலமணி, கோலமணி, பாலமணி கோலமணி, உளுமணி புழுமணியா? அவன் வாய் வராம கோலத்துல கோலத்தை ஊட்டி இப்ப அது நான் ஒரே போய் அது எப்படி நண்டுவல ஏய் கண்ணே ஏத்ரா ராஜா ஏ கோலே கண்ணே காசு என்ன பேசுறீ? கம்பச்சு முன்னீங்களா? கிட்ட வர கவுண்டர் பண்ணி ஓர போன கிட்ட வர பாரு கவுண்டர் பண்ண. ஏடா ஏ கண்ணே ஏ ராஜா பெல்லு விந்து புடுவா. கவுண்டர் இடினா பேசு. ராஜா என்ன ராஜா? சின்ன ராஜாடா ஏ தம்பி இந்த நாடு இது இதுவா மாயாவரி பட்டணம். மாயாவரி பட்டணம் ஆமா. இந்த மாயாவரி பட்டணத்தை யாரு அரசாட்சி செய்வாங்க? இந்த அரசர் யாரு அரச கண்டா காவடிவர். அப்படியா கண்ணன் காக்கோடையன் குட்டுவாடி குட்டேடி. கண்ணன் காக்கோடையன் இரண்டு அரக்கர்கள் இந்த மாயாவரி கோட்டையை அமைத்து ஆட்சிக்கு வராங்க. தேவன் போய் செஞ்சு தருகிறார்கள். அப்படியா அதை அடிக்கணும். ஆமா. அப்படியா மாயாவரி பார்க்கணும். புறப்படும். அப்படியா ஆகட்டும். ஓ ஏய் காவலே இந்த உலகம் கடி வந்தீங்க பத்து கொண்டே இருக்கிறாளே பரப்பனே. இன்னும் எப்படி தெரியுமா மட்டையாய். அணிலுக்கு தான் கண்ணி வச்சேன் தம்பி துப்பாக்கி சுட்டுடுவேன். ஆனைக்கு கண்ணி வச்சேன் ஆனா போன அதுல ஒரு சிங்கம் ஒண்ணு வீங்கி போகுது இன்னைக்கு அப்படின்ற ஆமா ஆணி கை சிங்கம் போலாம். ஐயா இத பாரு எதுக்கு நம்ம கொல்ல போறோம் தான். அடியா கொல்ல பண்ண. இதான் எங்க மகாராஜா. இவர்தானா? அம்மா குலத்தி. இதான் எங்களுடைய மகாராஜா இளவரசர். ஆமா. இவர் எங்க பெரிய மகாராஜா அவன் சின்ன மகாராஜா. அப்படியா ஏய் குலத்தி அடி எந்த ஊரு எந்த குலத்தி
அதுதானே என்ன நாடு வேண்டி மேலே எந்த நாடோ மேல் நாடு என் பெயரோ பூங்குருத்தி. சரி, நீ எதற்காக இங்க வந்த மாயாபுரி கோட்டைக்கு? எதுக்காக? உங்களை பார்ப்பதற்காக. சரி, உனக்கு என்ன தெரியும் உனக்கு? எனக்கா குடமரம் கட்டில ஜாதி பாலமணி நீலமணி கோலமணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி, எங்களுக்கு குறி சொல்லியா? சரி, சொல்றியா? உனக்கு குறி எங்களுக்கு சொல்லணும். அதுதானே உனக்கு நான் குறி சொல்லணும்னாக்கா 4 போதுமா? 4 மூட்டை போடலாம். 10 4 மூட்டை குத்துட்டு தேவை எடுத்துக்கிட்டாங்க. 4 படிக்கா கூட அப்படியா? அப்படி நான் குறி சொல்லணும்னா 8 கால்லாம் வேணும். என்ன காலம் அது? 8 தொட்டி கால்லாம். ஓட்ட கால்லாம். தொட்டி கால்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது? ஓட்ட கால்லாம் தெரியும். ஓட்டன்னா ஒண்ணு தான், தொட்டினா ஒண்ணு தான். அப்படியே குத்து விடு. அப்படியே குத்து விடு. ஆமா, கெட்டே வராது, குத்து விடு. ஆமா தம்பி, அது வேணுமா? நீ எப்படி தெரியுமா? 2 வேளாச்சி வந்து தோண்டி நெல்லு நீண்ட போய் அப்புறம் என்ன பண்ண சொல்லு. அது மட்டுமா? இப்போ நீங்க எப்படி இருந்தீங்க, எப்படி பண்ணீங்க தெரியுமா? எப்படி? ஒரு பக்கம் கூட தானே நீங்களே ராஜ்யத்தை ஆடுவீங்க. ஆமா ஆமா, அரக்க குலத்திலே பிறந்தோம், சூரபத்மன் பரம்பரையிலே பிறந்தோம். அது கடந்த காலம். என்னுடைய பேரு கந்தன், தம்பி பேரு கார்போனா. ஆமா, குறி சொல்லணும்னாக்கா உனக்கு குறி சொல்லணும்னா விட்டுவான்னு சொல்றேன். அதுதானே? ஆமா. தானாமல் நீரா
ஏய் ஏய் எம்மடி தரமா யாரை வணங்கணும்? ஏய் புள்ளச்சி யாரை வணங்கணும்? காணாத கணபதியை வணங்கலாம் புலி ஓடும். பேச காணாத கணபதி 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 வணங்கணும். எங்களை யார் யார் வணங்குறான் தெரியுமா? யாராரு வணங்குறாங்க? ஏய் ஏய் எங்கள் இருவரையும் இறைவனாக போற்றி புகழும் போது சாதாரண கணபதியை நாங்கள் வணங்குகிறோம். வாடிங்க. ஏய் வாடி. அப்படி வணங்கினாதான் புலி ஓடும். ஆமா இப்படி வணங்கு. சரி ஏய் வாங்கிட்டு அப்படியா? ஆமா. தெரியுமா? தாத்தா, சொல்லு. நீங்க எப்படி பிறந்தீங்க, எப்படி வந்தீங்கன்னு தெரியா? சொல்லுங்க. நாலாடி தொல்லை கேட்டு சொல்லு. அப்படி ஆ. நாரதன் உங்களிடத்திலே வந்து அவருடைய பேச்சை கேட்டு கைலாயம் சென்று பகவதியில் சென்று வரவாங்கி உண்மைதானே? ஆமா. ஏய் முதல்ல சொன்னது வந்து கடந்த காலம். இப்ப நடக்கிற காலத்தையும் சொல்லிட்டேன். எதிர்காலத்தை சொல்லு. எதிர்காலம் தானே? ஆமா. சொல்லட்டுமா? ஆ. இந்த பாரதியிலும் உண்மைதான். எல்லாம் உண்மைதானே? ஆமா எல்லாம் உண்மைதான். ஆமா சந்தேகம் பண்ணாங்க சந்தேகம் இல்ல நடக்க போக சொல்றேன். உங்களுக்கு தான் நல்லா வரணும்ல இந்த குறி சாகாத வரம். சரி எப்படி யாராவது நேரம் யாரால தெரியுமா? உனக்கு மனகாலம்
அரே சாமி நீ யாரு? ஊருக்கு ஊருக்காவன்று ஊருக்கா கவுண்டர்ல அரே சாமி இப்ப காப்புக்கு வந்துச்சு அரே சாமி எனக்கு இப்ப காப்புக்கு வந்துச்சு அரே சாமி நீ இந்த ஊருக்கு புலார் கவுண்டரு அரே சாமி ஊருக்கு நாட்டாம கூச்சா புள்ள அரே சாமி நம்மளே அடையாளம் தெரியல அரே சாமி ஓ அரே சாமி உன்னை இப்பதான் உத்து வாக்குது அரே சாமி நமக்கு வாழை புள்ள அரே சாமி இப்பதான் நல்லா பாக்குது அரே சாமி அரே சூத்தாராம் அரே சாமி அதே சாமி சுண்ணி சுண்ணி நாட்டாம அதே சாமி அது நம்மளே தெரியல நம்மள பிடிக்கலையா சாமி அரே சாமி நம்மளுக்கு தெரியல அரே சாமி நான் தான் ஜோய் சுட்டாயா அரே சாமி ஒரு 10 வருஷத்துக்கு பெங்களூர் போயிருந்து பாரு இப்பதான் வந்துக்குது அரே சாமி நான் பண்ணிட்டு பெங்களூர்ல வந்து வேலை கொடுக்கல அதே சாமி பெங்களூர்ல வேலை கொடுக்கல சாமி அங்கே போனா ஒரே ரயிலும் பஸ் குசுமா ஓடுங்க சத்தத்துல எனக்கு ஒண்ணு ஓடிக்கு ஒத்து வரல சாமி அதே சாமி அதனால நம்ம தாய்நாட்டுக்கா போலாம் நீங்க வந்துச்சு அதே சாமி அதே சாமி பக்தா நான் யார் என்று தெரியவில்லையா கைலாயமே கோவிலாக வீட்டு வரக்கூடிய முக்கன் படைத்த பரம
பார்த்தா முன்பொரு காலத்திலே சூரன் சூரபத்மன் அனுபவம் சிங்கமுகம் தாருகன் இப்படி சொல்லக்கூடிய கொடும்பாவி அரக்கர்கள் தேவர் மூவர் யாவற்றமான பேர்களையும் துன்புறுத்தி வந்தார்கள். அந்த தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும் என்றார். தேவர் மூவர் யாவற்றமான பேர்களும் சிவபெருமான் இடத்திலே முறையிட்டார்கள். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் அதிகமாக ஏற்பட்டது. அப்படி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் பிறக்க அந்த வாதத்திலே சிவபெருமானுக்கு கோபம் பிறக்க அந்த கோபத்திலே சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்க அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் பறக்க அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்களை விடுக்க சரவண பொய்யிலே 6 கமலங்களில் 6 குழந்தைகளாக ஜனிக்க அந்த 6 குழந்தைகளையும் காட்டிலே பெண்கள் எடுத்து வளர்த்துக் கொண்டிருக்கும் நாளையிலே சத்தியானவள் பார்த்து 6 குழந்தைகள் ஒன்றாக அழைத்து சேர்க்க 6 முகன் 12 கலத்தோடு பெயர் வலிக்க சத்தியானவள் தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி தன்னுடைய கரத்திலே வேலாக கொடுத்து வேலவா அந்த சூரர்களை வென்றுவா என்று தெரிவிக்க சிங்கமுகன் தாருகன் இப்படி சொல்லக்கூடிய கொடும்பாவி சூரபத்மனை குளத்திலே கருதலுக்கு அந்த குளத்திலே இருந்து 2 அரக்கர்கள் சின்னஞ்சிறு வயதிலே தப்பிச் சென்றார்கள். அந்த 2 அரக்கர்களும் என்னுடைய தாயாக விளங்கக்கூடிய பகவதி இடத்திலே வரத்தை பெற்றுக் கொண்டு தேவர் மூவரையும் துன்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணவரை சென்று இந்த உருவத்துடன் நடிக்க வேண்டும் என்று தேவர்கள் கட்டளை. ஆகையால் இந்த ஜோடி உருவம் எடுத்து வந்திருக்கிறேன். நான் எப்படி தெரியுமா வருகிறேன்? நான் 10 அரே சாமி இது பாத்தியா இதுதான் சாமி சாரா பாம்பு. அரே சாமி அந்த 300 நாள் தேவடா புள்ளி பூச்சி அந்த தேவடா புள்ளி வெளிய கூப்பிடு சாமி. அந்த தேவடா புள்ளி வாய் போடுது கை போடுது. அரே சாமி அரே சாமி பண்ணி தட்டிரா. அரே சாமி அரே சாமி இதெல்லாம் பண்ணா சாமி நம்ம பள்ளிக்கு வாங்கி போடு காசு சாமி எல்லாம் வெளியில தள்ளு. அரே சாமி ஏய் நானா தாராய மொத்தவாலே வந்தா. அரே சாமி అదే సామి పాము ఊత కామించింది. అదే సామి అదే చోటి సామి నిమ్మలు వాడితే నమ్మకు పుల్లే అదే సామి నా కోయిపు కట్టి ఉంటుకుది. అదే సామి కోయిపు కట్టి ఉంటుకుది. నిమ్మలు వాడితే నమ్మకు పుల్లే నిమ్మల భాష ఉడవు పుల్ల సామి. அரே சாமி என்ன ஆள் காப்பு இல்லையா? யாருமா அந்த பாச உனக்கு எப்படி வந்து கேக்குற மாதிரி வந்து முடியல. ஏய் அந்த பாச உனக்கு எப்படி வந்து கேளு. எப்படி? அரே சாமி அவன் அம்மால தான் வச்சிட்டு சாமி. ஏய் நீ இல்ல. அவன் அம்மால போற வச்சிருந்தான். யார் அம்மால வாத்தா? ஏய் அதுல யார் அம்மால போற வச்சிட்டு அவன் சொல்றான். அவங்க அம்மால போற அரே சாமி யார் அம்மா யார்? அரே சாமி அவங்க ராத்திரி மாத்திருந்தது. அரே சாமி போடுறீங்களா? ஏய் அரே சாமி
பண்டிகை துண்டு கொடுக்காத பாரு சாமி பண்டிகை துண்டு ஐயா சாமி பண்டிகை தனியாக முன்னாடி பீத்துங்க சாமி முன்னாடி ஊர்ல வந்து நோந்து போறது ஐயா சாமி நான் பேசுனா சாமி புல் வச்சிரோ உள்ள வைக்க போறீங்க கையில புல் வச்சாலும் ஐயா சாமி ஐயா சாமி ஐயா சாமி போன வருஷம் சாமி தீபாவளி பண்டிகை வந்து எங்க மச்சான் ஊர்ல இருந்து வரா அவன் ஜேசிபி ஓட்டிக்கிறான் அவனுக்கு உடம்புல சூடாகுது அதனால வந்து பண்டிகை அரே சாமி அரே சாமி நீ நான் பரவா 5 கிலோ வாங்கி போச்சு 10 கிலோ பண்டிகை அரே சாமி இருந்தாலும் பக்தா இந்த உருவத்தோடு மாலாபுரி பட்டணம் செல்ல வேண்டும் மோடி வித்தை காமிக்க வேண்டும் அந்த இரு சூரர்களை அழிக்க வேண்டும் என்னுடைய மனைவி வள்ளியை நான் என்ன செய்திருக்கிறேன் ஜோயச்சாக உருவாறு வர சொல்லியிருக்கிறேன் ஆகையால் அதை தெரிகிறது அந்த வட்டப்பாறை அந்த